சரியில்லை. உனக்கு 2 பொட்ட பிள்ளைய பெற்று வச்சிருக்கேன். கூட மாட எதுவும் ஒத்தாசையாக இருக்கும்னு மனசை தேத்திக்கலான்னு பார்த்தா 5 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்மளே கடந்து எல்லா வேலையும் செய்ய வேண்டியதாக இருக்குது. தான் வேலையை கூட செஞ்சுக்க மாட்டாளுங்க. சோத்தை வடிச்சு சாத்தையும் கிளறி வச்சாச்சு. அதை டப்பா டிஃபனுக்குள்ளே அடக்க கூட முடியலன்னா என்ன பிள்ளைங்க அதுங்களா? எங்கள் காலத்துல எப்படி இருந்தோம்? ஸ்கூலுக்கு போகணுன்னா எங்கள் அம்மா சோத்தை நீயே கட்டிக்கிட்டு போன்றுவாங்க. நானே சோத்தை வச்சு குழம்பாக்கி காய் சமைச்சு வீட்டில் இருக்க தம்பி தங்கங்களுக்கு வச்சுட்டு எனக்கும் கட்டிக்கிட்டு போவேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்குலாம் எல்லாத்தையும் செஞ்சு கையில் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏம்மா என்னோட க்ரீன் கலர் துப்பட்டா பார்த்தியா? ஏண்டி உன் துப்பட்டாவை என்கிட்ட வந்து கேட்க? எல்லாத்தையும் மடித்து பீரோக்குள்ள தான் வச்சேன். ஒழுங்காக தேடிப்பார், அங்கே தான் இருக்கும். இல்லைம்மா, அங்கே நல்லா நான் தேடி பார்த்துட்டேன், அங்கே இல்லவே இல்லை. ஏண்டி உன் கண்ணு முன்னாடி தான் அது இருக்கும். ஆனாலும் என்னை கொண்டு வந்து அங்கே தேட விட்டு நான் எடுத்து கொடுக்குற வரைக்கும் நீ அங்கேயே நிற்ப. மலைப்பாம்பு கணக்கா தெரிஞ்சுக்கிட்டு கிடக்க. ஏம்மா நெசமாம்மா, நானும் பீரோவில் இருக்க எல்லாத்தையும் களைச்சி பார்த்துட்டேன். அந்த கிரீன் கலர் துப்பட்டாவை மட்டும் காணும். ஏண்டி நேற்று தான் முதுகு உடைய உட்காந்து பீரோவில் இருக்க 50 சுடிதாரையும் மடித்து வச்சேன். இன்னைக்கு என்னன்னா எல்லாத்தையும் கடைச்சிட்டு வந்து என்கிட்டயே சொல்கிறேன். அம்மா வாமா, எனக்கு வந்து எடுத்து கொடு. மரியாதையே போயிட்டு சொல்லிட்டேன். ஏதோ ஒரு சுடிதார் எடுத்து மாட்டிக்கிட்டு போ. இதுதான் போடுவேன் அதுதான் போடுவேன்னு கிட்ட. என்ன மறைக்கிற? அதாவது டிஃபன் எடுத்து கிளம்புடி. அந்த கலர் சுடிதார் போடுறேன், இந்த கலர் சுடிதார் போடுறேன்னு என்ன முன்னாடி இருக்கு அதை எடுத்து மாட்டிக்கிட்டு கிளம்ப வேண்டியதானே? காலேஜுக்கு எதுக்கு போறாங்க? அழகுபடுத்திக்கவா? ஏதோ ஒன்றுன்னு எடுத்து மாட்டிக்கிட்டு படிக்க தானே போகணும். அதை விட்டுட்டு அந்த சாலை காணும் இந்த சாலை காணும்னு கிட்ட கிடைக்கிற சாலை போட்டுக்கிட்டு படிக்கிறப்பல போகணும். இவன் கொஞ்ச நாளாக சரியில்லை. என்னன்னு முதல்ல பார்க்கணும். எம்மா எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு லேட் ஆச்சு, தலையை சீவி விடு. வரேன்டி. அடுத்து இவளை கிளப்பி அனுப்புறதுக்குள்ள என் பாதி மீதி இருக்க பிராணனும் போயிடும். 1 2 3 4 5 6. ஏண்டி ஒத்தாரசா, என்ன ஆச்சு? மல்லியக்கா மாமியாருக்கு கையை காலை தானா ஆட்டிக்கிட்டு நிற்காங்க. அடியே அவங்க எக்ஸசைஸ் செய்கிறாங்க தெரியல. 8. ஆமாம், அதான் நம்பர்லன்னு சொல்கிறாங்க. ஏம்மா ஏம்மா யாவா அவ? என்ன விஷயம்? இல்லைம்மா மல்லிகாக்காவை பார்க்கலான்னு. ஓஹோ, அவள் பரத்தாடதான் கூட்டிகிட்டு கிடந்தா. இருங்க ஒரு சத்தம் கொடுக்க. மல்லிகா மல்லிகா, உன் கூட்டாளியெல்லாம் வந்திருக்கா பாரு. அப்பா உடம்புல என்ன டயர்டு உடம்புல ஒரே முறைக்குது. அம்மா உடம்புக்கு எதுவும் முடியலையா? எனக்கு என்ன, நான் நல்லா குத்துக்கலாட்டம் தானே இருக்கேன். இல்லைம்மா, உடம்பு வலிக்குன்னு சொன்னீங்கல்ல, அதான் அவள் கேட்டா. அதுவா, சரி சும்மா தானே வீட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே இப்படி கையாட்டினேன். அது ஒரு பக்கமாக பிடிச்ச மாதிரி இருக்குது. அது ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரத்தில் சரியாக போயிடும். அடிடே வந்துட்டீங்களா? ஆமாக்கா, சரியான நேரத்தில் போயிடணும். இல்லை சூப்பரண்ட் பொம்பளைக்கிட்ட என்னென்ன திட்டு வாங்க முடியாது. ஆமாண்டி, சரியாதான் சொன்னேன். போன வாட்டியே லேட்டாக போய்ட்டு நான் 6 கூலி தான் தாரேன்னுச்சு. அதான் நானும் நேரமே எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். சரி போவோமா? போவோம். இவன் எங்கே போகிறா? கையில் தூக்குச்சட்டி வேறு தூக்கிட்டு இருக்கா. எத்தே நானும் போயிட்டு வரேன். நீ போறியா? எங்கே போகிற? மறந்துட்டீங்களா? நான் நேற்று மட்டும் சொன்னேன் பார்த்தீங்களா? இன்னைக்கு 100 நாள் வேலைக்கு ஆள் கூப்பிட்ருக்காங்க, நான் போகிறேன் தானே. நீங்கள் கூட சரி பார்ப்போன்னு சொன்னீங்க. அதான் காலையில் வெள்ளனையை வச்சு குளிச்சு கிளம்பிட்டேன். ஓ ஆமான்னு சொன்னேன், நான் தான் மறந்தே போயிட்டேன். நீ எங்கே போயிட்டு என்ன யார் பார்த்துக்குவா? ஆமாம், இவங்க 5 மாதத்துக்கு கை குழந்தை, இவங்களை பார்த்துக்க வீட்டில் ஒரு ஆள் வேணும். அதானே, இப்போ உங்களுக்கு வேணுங்கிற எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டு டைனிங் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? அங்கே இட்லியும் கொத்தமல்லி சட்னியும் சாம்பாரும் வச்சுருக்கேன். எடுத்து வச்சு சாப்பிட்டுங்க. மதியத்துக்கு புளிசாதம் கிளறி இருக்கேன். அப்புறம் வடகம் தாளித்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துவையெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ நைட்டுக்கு நான் சாயங்காலம்லாம் வந்துடுவேன். வந்து நானே வந்து உங்களுக்கு காஃபி வச்சு தாரேன். என்ன என்ன சொன்னாலும் செஞ்சேங்கிறா. இது இப்போ மாட்டுவேன். எனக்கு 11 மணிக்கு குடிப்பேனே காஃபி, அது போட்டு வச்சுருக்கியா? இல்லைண்ணா போய் போடு. 11 மணிக்கு ஒன்று 3 மணிக்கு ஒன்று 2 வாட்டி குடிக்கிறதுக்கு 2 டம்ளர் காஃபி போட்டு ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்து நல்லா குடிங்க, சூடு நல்லா இருக்கும். இப்போ நான் வரேன். போக மாட்டி? இன்னும் இப்போ போகிறதுல இருக்கா? நமக்கு வேலை வாங்காமல் அனுப்ப முடியாது. மல்லியா நில்லு. சொல்லுங்க. நான் குளிக்கிறதுக்கு ஒரு தேக்ஸா சுடு தண்ணி போட்டியா?
எத்தே அது போடல. நேத்து நீங்க தானே வெக்கையா இருக்குன்னு பச்சை தண்ணியில குளிச்சுக்கிறேன்னு சொன்னீங்க. அது நேத்து. இன்னைக்கு நான் உடலுக்கு பயிற்சி எல்லாம் பண்ணியிருக்கேன் பார்த்துக்க. அங்கங்க முறிச்சு எடுக்குது. சுடு தண்ணியில் ஒரு குளியலை போட்டாதான் எனக்கு செல்பட்டு வரும். அதனால நீ என்ன பண்ற, கடகடன்னு ஓடி போய் எனக்கு ஒரு 2 சுடு தண்ணி காய போய் பார்ப்போம். எத்தே எனக்கு நேரம் ஆகுது. எனக்கு நேரத்தோட போலன்னா 1/2 நாள் கூலியும் பிடிச்சி போடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன். இன்னைக்கு ஒரு நாள் பச்சை தண்ணியில் அட்ஜஸ்ட் பண்ணி குளிக்கத்த. ஓஹோ, நான் உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படி தானே? அப்படி இல்லைத்த, போனேன்னு வைங்கண்ணே 4 காசு கிடைக்கும். தீபாவளி வேற வரப்போகுது. அப்போ அந்த காசு கொஞ்சம் உதவியாக இருக்கும் பார்த்தீங்களாத்த, அதான் சொன்னேன். ஆமாம், நீ கொண்டு வர காசை வச்சு தான் இந்த வீட்டில் அடுப்பெறியணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன் அதை வச்சுக்க. எத்தனை அப்படி சொல்லலை. நானும் சம்பாரிச்சா கூட மாட ஏதாவது ஒத்தாசையாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம், இருக்கா. நீ கொடுக்குற 100 200 தான் எங்களை வந்து வாழை வைக்க போது பாரு. போய் சுடு தண்ணியை போட்டு வச்சுட்டு எங்கே வேணாம்ப்பா சொல்லிட்டேன். வந்துட்டா பெரிய இவ மாதிரி 4 காசு சம்பாதிக்க ஆரம்பித்தானே என்ன பேச்சு பேசுகிறாளுங்க. நான் பார்க்காத காசா பணமா? சுடு தண்ணியை போட்டு வச்சுட்டு எங்கே வேணாம்ப்பா. என்னக்கா உங்கள் மாமி இப்படி சொல்லிட்டு போகுது? அதான்டி பத்தியா, சரியான நேரம் பார்த்து காலை வர்றாங்க. நானே காலையிலேருந்து வேகமாக எல்லா வேலையும் முடித்து பிள்ளைகளையும் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்புனேன். சரியான நேரத்துக்கு போகணும்னு கரெக்டாக அதையும் இப்போ கெடுத்து விட்டாங்க. சரி நீங்கள் முன்னே போங்கடி, நான் பின்னையே வரேன். நான் வந்துக்கிட்டே இருக்கேன்னு சொல்லுங்கள், நான் வந்து அப்படியே சேர்ந்துக்கிறேன். சரியா? ஏக்கா சீக்கிரம் வாங்கக்கா. அந்த கணக்கா சூப்பர் கண்டு பொம்பளை நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவா. நான் உங்களுக்கும் சேர்த்து பேசி வைக்க. அவள் அட்டண்டன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்துடுங்க. 5 நிமிஷம் விறகடுப்பு பற்ற வச்சு ஒரு தேக்ஸ தண்ணியை மட்டும் போட்டு கொடுத்துட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். சரி நான் முன்ன போய் சமாளிக்கிறோம். உமா வேற தெரு முக்கில் வெயிட் பண்ணிக்கிட்டு கிடக்கா. ஏண்டி அவையும் அங்கே நிற்க, அவளும் வீட்டுக்கு வர வேண்டியதானே? ஏன் அவள் இங்கே வந்து உங்கள் மாமி அவளுக்கும் 2 வேலை சொல்லி நீங்கள் 2 பேரும் மாட்டிக்கிட்டு முழிக்கவா? அவள் தெளிவாக அதனால தான் தெருமுக்கிலேயே நிற்கேன்ட்டா. நீங்கள் தண்ணியை போட்டு வச்சுட்டு வாங்க, நாங்கள் முன்னே போகிறோம். இல்லை எல்லோரும் சேர்ந்து மாட்டிக்குவோம். ஆமாம் அதுவும் சரிதான். சீக்கிரம் போங்க, நான் பின்னமே வரேன். மல்லிகா சுடு தண்ணி போட்டியா இல்லையா? தான் வரேன். ஏண்டி உமா வந்தது வராததுமா இப்படி வேலையை பார்க்காம எப்படி மண்ணு முட்டை மணக்கா உட்காந்துருக்கியே, இதெல்லாம் நியாயமா? அதெல்லாம் பார்த்துக்கலாம். சூப்பர் ரெண்டு பொம்பளை என்ன இங்கேயா இருக்கு? அது பின்னாடி கிடக்கு. அது வரத்துக்குள்ளே 4 வெட்டு வெட்டிடுவான். ஆமாம், அவள் வரப்போ தான் எதுவும் ஃபோட்டோக்கு போஸே கொடுப்பா. ஆமாம், ஃபோட்டோனால தான் ஞாபகம் வருது. இந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மல்லிகாக்கா வந்தால் பரவாயில்ல. ஆமாண்டி, பாவம் அந்த அக்கா கிளம்பி வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க தூக்குச்சட்டியை தூக்கிக்கிட்டு. ஆனால் கரெக்டாக மாமியா கிளம்பி சுடு தண்ணியை போட்டு வச்சுட்டு தான் போகணும்னு ஒத்த காலில் நிற்காங்க. அந்த அக்கா பாவம் என்ன பண்ணுவாங்க சொல்லு? ஆமாம், அக்காவுக்கு மூஞ்சே சரியில்லை. சரித்தன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்க. கிளவி தெரிந்தது இதுக்கு தான் நான் காலங்காலத்தில் அந்த பக்கமே வரலை, இப்படியே வந்துட்டேன். நான் மட்டும் அங்கே போயிருந்தேன்னு வையேன், எனக்கும் சேர்த்து 4 வேலை கொடுத்துருக்கோம். ஆமாம் நீ போயிருந்த நீயும் சேர்ந்து மாட்டியிருப்பேன். பொழுதனைக்கு அந்த கிளவிக்கு தான் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த அக்கா. எப்பயாவது நம்மளோட வந்து இப்படி 4 வேலை பார்த்து 4 தான் சேர்க்கணும்னு பார்க்காங்க. அதை கூட அந்த கிளவி விட மாட்டேங்குது தானே. ஆமாம், அந்த அக்கா வந்தால் என் வேலையும் சேர்த்து பார்ப்பாங்க. இன்னும் வராமல் இருக்காங்களே அடிப்பாவி. அப்போ அந்த அக்காக்காக நீ வர வைக்கலையா? உனக்கு வேலை செய்ய ஆள் இல்லைன்னு அந்த அக்காவை தேட்டிட்டு கிடக்க, அப்படி தானே? அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. அங்கேருந்து வேலை பார்க்குறதுக்கு அந்த அக்கா இங்கே வந்து வேலை பார்த்தாலாச்சு 4 காசு கிடைக்கும். அங்கே மானமும் போகும், மரியாதையும் கிடைக்காது. சரியா சொன்னவுமா. வீட்டில் நம்மளை பார்க்குற வேலைக்கெல்லாம் காசு கொடுக்கணும்னு வை, லட்சத்தில் கொடுக்கணும். ஆனால் இவனுங்க நம்மளை மதிக்கிறதே கிடையாது. ஆமாம், இனிமேல் வீட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு அவங்களே பண்ணிக்க சொல்லிட்டு நம்ம இதுமாதிரி கடைக்கு வந்துடணும். வேலையை முடிச்சோமா காசை கொண்டு போய் தூக்கி எறிஞ்சோமான்னு இருக்கணும். சரியா சொன்னேன். என்ன எல்லாம் நீ எப்படி உட்காந்துட்டு இருக்கீங்க? இல்லை மேடம், வந்து ஆரம்பிச்சிருமா? ஆமாம், வந்து இவ்வளோ நேரம் ஓப்பி அடிச்சுட்டு இனிமேல் ஆரம்பிக்க போறீங்களா? இல்லை உமாளுக்கு சித்த மயக்கமாக வருதுன்னா அதான் உட்கார சொன்னோம். எவ்வளோக்கெல்லாம் மயக்கம் வருதோ எல்லாரும் வீட்டை தேடி போங்க. இங்கே ஒன்றும் அப்படி கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேணாம். வாங்குற காசுக்கு கொஞ்சமாச்சும் உழைங்க, அதை விட்டுட்டு ஓப்பி அடிச்சுக்கிட்டு. சரி மேடம், நாங்கள் ஒழுங்காக வேலை செய்கிறோம். அப்படி எப்படி வேலை பார்த்தீங்கன்னு வைங்க, 1/2 நாள் கூலி கட் பண்ணி கொடுத்தேன்னு ஜாக்கிரதை. நான் வரேன், வேலை கிடுக்கிட்டே நடக்கணும் சொல்லிட்டேன். ஏண்டி உமா, நான் தான் முன்னமே சொன்னேன்ல, எலும்பு வேலையை பாருன்னு. உட்காந்துக்கிட்டு என்னையும் சேர்த்து கதை பேசி ஒரு நாள் நாங்கள் திட்டு வாங்கினது தான் மிச்சம். ஆமாம், இவ பெரிய நேற்று வரைக்கும் நம்மளோட சுற்றிக்கிட்டு தெரிஞ்சவ
4 பேர் ரோட்டில் போனால் கூட இவ்வளோலாம் திரும்பி பார்க்க மாட்டாங்க. இன்னைக்கு என்ன அலம்பு பண்ணுறா? என்ன பண்ணுறது, நீ சொல்கிறது வாஸ்தவம் தான். இந்த கனகா எப்படிப்பட்டவன் எனக்கு தெரியாதா? ஆமாம் ஆமாம், இவ புருஷன் ஃபாரினுக்கு போனதும் போதும் இவ ஆட்டம் காங்க முடியலப்பா. ம், இவ திமிரெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கணும்னு சொல்லிட்டேன், என்கிட்டலாம் கிடையாது. இந்த இடத்துல மட்டும்தான் இவ சூப்பர்ன்ட்டு நான் வந்து வேலைக்கு வந்திருக்கேன். வெளியில் வந்தால் ஏரியாவில் நான் தான் கெத்து. ஆமாம் ஆமாம், சரி சரி, மறுபடியும் வரத்துக்குள்ளே போய் வேலையை பாரு. மறுபடியும் வந்தா 6 நாள் கூலியை பிடிச்சி போடுவான். ஆ சரி சரி, நான் போய் கலவை சட்டி எடுத்துகிட்டு வரேன், நீங்கள் மண்ணள்ளி போடுங்க. ம்.